ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டியூன் ஸ்டார் எக்ஸாசிஸ்ட். ஸோ மறக்காம கீழே ஒரே ஒரு லைக் ஒண்டி போட்டுருங்க. சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். அங்கே ஸ்டார்டிங்ல இந்த பாட்டி நம்ம பெனியோக்கு நிறையவே உதவி செய்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ இருக்கிற உன்னோட இன்ஜுரி எல்லாமே சரியாயிடுச்சுப்பா. நீ வந்து கவலைப்படாத. சரி நீ வந்து ரெஸ்ட் எடு, நான் உனக்காக சமைச்சு வச்சிருக்கேன், இதை சாப்பிடு. ஆனால் பெனியோ அவளைக்கும் சாப்பிடல, கொஞ்சமா சாப்பிட்டு போதும்னு சொல்லிடுறா. என்ன ஆச்சு உனக்கு? நீ கொஞ்சம் தான் சாப்பிட்டியே. ஆனால் பெனியோட மனசு முழுக்கவே நம்ம கோக்குரோ பற்றி தான் ஒன்று இருக்கு. ஏன்னா யூட்டா வந்து சொல்லியிருப்பான், கோக்குரு வந்து ஒரு ஹியூமனேல ஒரு கெக்க கோரியான். ஸோ இதை பத்தி தான் ஆளு யோசனை இருக்கான். ஏன் இத்தனைக்கும் அந்த ஃபெமிலியர் கிட்டே அவ கேட்கறான், இந்த மாதிரி கேக்கா கோரியா அது இந்த உலகத்துல என்னது? அட என்ன பெனியோ நீங்க விளையாட்டுத்தனமா கேட்குறீங்க. இந்த கேக்கா கோரிஸ் அதனாலே ஒரு தொல்லை தான், இந்த உலகமும் அதனால தான் இப்படி ஆயிருக்கு. பின்னாடியே அவரு தடுக்கலான்னு வராரு, ஆனா செய்கன் வந்து தடுக்கிறாரு, வேணாம் போகாதீங்க. இந்த சைடு அந்த உலகம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நார்மலாக ஆரம்பிக்குது. நிறைய பாதிப்பெல்லாம் இருக்கும்ல, அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே ஒன்னு சேர்ந்து எல்லாத்தையுமே சரி செய்யறாங்க. பசங்களாம் அப்படி ஜாலியா விளாடுறாங்க. இதை பாக்குற கோக்கருக்கும் அங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அங்க மயராவும் கேக்குறா, ஹே கோக்கரு, நீ சின்ன பையனா இருக்கும் போதும் நீ மத்தவங்க எல்லாருமே இதே மாதிரி தான் விளையாடுவோம். அட ஆமா, பசங்கனாலே அப்படிதானே, அந்த டைம்ல ஜாலியா இருக்கணும் அப்படின்னு பாப்பாங்க. அதுக்குள்ளேயே அங்க பெனியோட குரலும் கேக்குது. பெனியோவை அந்த ஃபெமிலியர் வேற ஒரு வண்டியில கொண்டு வந்து இருக்கு. அட ஃபெமிலியர், நீ உண்மையிலேயே வேற லெவலு. நான் ஒரு வண்டியா நீ மாறும் போது உன்னோட வாய்ஸுமே அப்படியே மாது. பெனி எதுக்கு இங்க வந்திருப்பானா, கோக்கரு கிட்ட பேசலாம் அப்படின்னு தான் வந்திருப்பா. ஏய் கோக்கரு, நான் வந்து உன்கிட்ட ஒரு விஷயத்த கேட்கணும். இல்லப்பா எனக்கு ஒர்க் இருக்கு, இந்த மாதிரி நான் போறேன். இதனால பெனியோ ரொம்ப கஷ்டப்படுறா. இந்த சைடு கோக்கரும் ஒரு சைடா வந்துட்டு ஒரு டப்பா எத்தனை யோசிக்கிறான். என்னப்பா உன்னோட ஒய்ஃபுக்கு கிஃப்டோ? எவ்வளவு விஷயத்த உன்னோட மனசுல வச்சுன்னு இருக்கும் போது எதுக்கு நீ அதை கொட்டாம இருக்க? போய் கொடுக்கலாம்ல. இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒன்னும் இல்ல. சரி ஒன்னும் இல்லைன்னா என் கூடவா. அங்க அரிமாவும் அங்க என்னென்ன ஆச்சு எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா இந்த உலகம் அப்படியே நார்மல் ஆகுது. ஆமா இல்லையா பின்ன, மக்கள் எல்லாருமே பயங்கரமா ஒர்க் பண்றாங்க. அதனாலதான் இது திரும்பவும் பழையபடி மாறுது. ஆனா இது வந்து எப்போனா மாறலாம். ஏன்னா அந்த யூட்டா வந்து திரும்பவும் என் கூட சண்டை போடணும் அப்படின்னு சொன்னான். அதனால நான் வந்து ஜாக்கிரதையா இருக்கணும். அவன் ஒரு மாஸ்டர் அளவுக்கு அவனுக்கு பயங்கரமான ஸ்ட்ரென்த் இருக்கு. அப்படியே சீன் இந்த சைடு வந்து அங்க பென்னி ரொம்ப சோகமா இருக்கா. நீங்க கவலைப்படாதீங்க, அவன் கடக்குறான், அவனுக்கு உங்களை பத்தி புரிஞ்சிக்கவே தெரியல, அதனாலலாம் நீங்க யோசிச்சு சோகமாகாதீங்க. இல்ல உனக்கு வந்து அவளைக்கும் தெரியல, விடு. அங்க மாயரா அவன் கேக்குறான், ஆமா உண்மையை சொல்லு, இந்த மாதிரி உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாச்சும் ஆச்சா? அதனாலதான் நீங்க மூஞ்சி குத்து கூட பேச மாட்டீங்களா? என்ன ஆச்சு அதை பத்தி சொல்லு. என்ன ஆச்சு உங்க ரெண்டு பேருக்கிடையில? அது என்ன கிஸ்ஸா, இல்லனா வேற ஏதாச்சும் நீங்க பண்ணீங்களா, இல்லனா உங்களுக்குள்ள இன்ட்ரெஸ்டிங்கா ஏதாச்சும் ஆச்சா? நம்ம மாயரா சொல்ல போனா வேற மாதிரி விஷயத்த தான் யோசனை இருக்கா. இல்லப்பா அது ஒன்னும் அவளுக்கும் இம்பார்ட்டன் இல்ல, சரி விடு. நானும் ஏதோ பெரிய விஷயம் அப்படின்னு யோசிச்சேன்ப்பா. நான் வேற ஏதேதோ யோசிச்சேன், என் மேலதான் தப்பு போல. ஆனா ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி நீங்க எப்பயுமே சின்ன பசங்களா இருக்க போறது இல்ல, அதனால அந்த விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே மாதிரி அவங்க அந்த கடைக்கு வராங்க, இங்க தான் அவங்க எப்பயுமே ஹொகானியும் சாப்பிடுவாங்க. அந்த கடை அப்படியே தரமட்டமா அழிஞ்சிருக்கு. அந்த ஓனர் இன்னமும் அங்கதான் இருக்காங்க. இந்த கடை இப்படி இருக்கு, கவலைப்படாதமா, இந்த மாதிரி இந்த கடையை நாங்க கூடிய சீக்கிரத்துல ரெனோவேட் பண்றோம், அதனால இது பழைய பழைய ஆயிடும். உனக்காகவும் ஒரு விஷயம் இருக்கு, இது உனக்கு தான். இதுக்கப்புறம் வேற ஒரு இடத்துக்கு வராங்க. அட இந்த இடம்பா, இது ஒண்டிதான் இன்னமும் மாறாம இருக்கு. ஆமா ஆமா, எனக்கும் இது நிறையவே ஞாபகத்தை தருது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் அவனை இங்கதான் மீட் பண்ணேன். நான் நாருகாமிக்கு வந்தக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வாழ்க்கையும் இங்கதான் மாற ஆரம்பிச்சது. நான் ஒரு மாதிரி உம்முனும் தலகணத்தோட இருந்தேன். அதுக்கப்புறம் இவனை மீட் பண்ண, இவன் கூட நான் ஒரு ட்வின் ஸ்டாரா மாறினேன். எங்களுக்குள்ள நிறையவே சண்டையும் வந்தது, நிறையவே ஃப்ரெண்ட்ஷிப்பும் உருவாச்சு. நிறைய விஷயத்த நாங்க வந்து ஒத்து போக ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் நாங்க யூட்டாவை மீட் பண்ணோம். நாங்க இன்னமும் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு யோசிச்சோம். ஆனா அவனை மீட் பண்ணதுல எனக்கு உண்மையை சொன்னா ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. இதுக்கப்புறம் அப்படியே வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோம், இன்னமும் பெனியோக்கு பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு தான் இருக்கு. பெனியோ நீங்க வந்து என்ன பண்ண ட்ரை பண்றீங்க? உங்களோட உடம்ப நீங்களே கெத்துக்க கூடாது. இன்னமும் நீங்க முழுமையா கியூர் ஆகல. இல்ல நான் வந்து எம்மாட கோக்கரோ, அவனுக்கு நான் வந்து ஒரு பலமா இருக்கணும். இப்போ கொஞ்ச நாள்லயே அவன் யூட்டா கூட சண்டை போட போறான். அந்த டைம்ல நான் வந்து இந்த நிலைமையில இருக்க கூடாது. கொஞ்சமாச்சும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணணும். நான் அவன் கூட இருந்தா தான் தோக்கடிக்க முடியும். இந்த மாதிரி நிலைமையில என்னால எதுவுமே பண்ண முடியாது. ஆமா இதெல்லாம் நீ எதுக்கு பண்ற? அதுவா, இந்த மாதிரி எனக்கு என்மாட கோக்குடுவ ரொம்பவும் பிடிக்கும். இதை கேட்கிற ஃபேமிலியா ரொம்ப ஷாக் ஆகுது. ஃபைனலி நீ சொல்லிட்டியா? அதுக்குள்ளேயே அங்க கோக்கரும் வரான். ஆமா என்ன விஷயம் இங்க? நீ வந்ததை கேட்டியா? இல்ல நீ வந்து மறந்துரு, நான் என்ன சொன்னனும். என்ன இங்க போயின்னு இருக்கு? நான் எதுக்கு வந்தேனா பெனியோ, இந்த மாதிரி நான் உங்ககிட்ட ஒரு செகண்ட் பேசலாமா? அங்க மாயராக்கும் புரியுது. அட இப்போ அந்த விஷயம் தான் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். சரி நீங்க வந்து பேசுங்க, உங்களோட ஃபீலிங்ஸை வெளிப்பாத்துங்க, நான் வந்து போறேன். இதுக்கப்புறம் அங்க இப்பதான் பெனியோ கிட்டே அவன் சொல்றான், என்ன மன்னிச்சிரு, இப்போ நம்மளுக்கு டைம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன், நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம். ஆனா ஆக்சுவலி நம்ம ஒரு ட்வின் ஸ்டார்
ஸ்டாரா இருக்கும், அதுக்கு நம்ம மேரேஜ் ஆயிட்டோம் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ அதனால நம்ம டிவோர்ஸ் எல்லாம் பண்ண தேவையில்ல. ஸோ பிரேக்கப் பண்ணி பண்ணாலே போதும். நீ வந்து என்ன சொல்ற, உனக்கு என்ன பைத்தியமா? நான் உன் கூட இருக்கேன், நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், எப்பயுமே நான் உனக்கு நிக்கிறேன். இல்ல நீ வந்து என்ன ஆச்சுன்னு மறந்துட்டியா? போன பேட்டில் நீ வந்து ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்ட. உன்னை அவன் எப்படி அடிச்சான், விட்டா நீ செத்தே போயிருப்ப. அந்த டைம்ல உன்னால எதுவுமே பண்ண முடியல. ஏன் என்னாலையுமே எதுவுமே பண்ண முடியல. நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இல்ல இந்த வாட்டி அப்படி நடக்காது, நான் உன் கூட இருக்கிறேன். கண்டிப்பா நம்ம யூட்டாவை தோக்கடிக்க முடியும். உனக்கு இன்னுமா புரியல? நான் சொல்லியும் எதுக்கு உனக்கு புரிய மாட்டு? நீ வந்து என்னோட வழியில ஒரு தடையா இருக்க. இல்ல நான் தான் சொல்றேன்ல, பின்னாடி வராத. இப்படி சொல்லிட்டு அங்க கோக்குரு போகிறான். வெளியில மாயராக்கும் அவ்வளவு சந்தோஷம். இந்த மாதிரி அவன் ஃபீலிங்ஸை வெளிப்படுத்திட்டான்னு நினைக்கிறேன். ஆமா கோக்குரு என்ன சொன்னீங்க? ஆனா அவன் கண்டுக்காம போறான். உள்ள போய் பார்த்தா பெனியும் மயக்கத்துல இருக்கா. ஆமா பெனியும் என்ன ஆச்சு? பெனியோ சாமா நீங்க நல்லா இருக்கீங்களா? ஆனா பெனியோட கண்ல இருந்து பயங்கரமா கண்ணீரா ஊத்துது. இதுக்கப்புறம் கோக்குருவும் டைரக்டா அங்க சண்டை போடலான்னு வந்திருக்கான். அட நான் உனக்காக தான் வெயிட் பண்ணேன். பரவாயில்லையே நீ சொன்ன மாதிரியே வந்துட்டேன். இந்த சைடு அரிமாவும் சொல்றாரு, அவன் சொன்ன மாதிரி தான் நான் பண்ணும் போல. நான் கோக்குரு வந்து சொல்லியிருப்பான், நான் வந்து அங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப தோத்து போற மாதிரி போனா கண்டிப்பா ஒரு கேக்ககோரியா மாறுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கும். அந்த மாதிரி டைம்ல வேற வழி இல்ல, என்ன வந்து கொணுருங்க. இந்த சைடு யூட்டாக்கு அவ்வளவு சந்தோஷம். அட நீ வந்துட்டியாடா, நான் உனக்காக தான் வெயிட் பண்ணேன். இப்போதான் என்னோட இதயத்தை பொஞ்சிக்கணும்னு நினைக்கிறேன். நான் உனக்காக வரல, நான் வரலனா எங்களோட ரியலான உலகத்தை நீ அழிச்சிருப்ப. அதே தான் நீ பொஞ்சிக்கணும்னு நினைக்கிறேன். நான் சொன்ன விஷயத்த இப்போ உன்னால என்னோட ஆசை வந்து நிறைவேற போகுது. இல்ல அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல. இப்போ எல்லாமே முடிக்கு வரப்போகுது. நான் வந்து எல்லாத்தையுமே முடிச்சு கட்டலாம் அப்படின்னு இருக்கேன். அதே தான் நானும் சொல்லலான்னு இருந்தேன். இந்த மாதிரி பெனியாவை காணுமே, அதுக்காக நான் சந்தோஷப்படுறேன். அவளை நீ கொண்டு வரல, அவளை என்ன வெறுக்கிறியா என்ன? அப்படின்லாம் ஒன்றும் இல்லை, நான் ஒருத்தனே போதும் இந்த மாதிரி உன்னை அழிக்கிறதுக்கு. அப்படியே சீன் இந்த சைடு வந்து அங்கே பெனியாக்கும் கெட்ட கெட்ட கனவா வருது. கோக்குரு வந்து பக்கத்துலேயே இருக்கான். ரெஸ்டாரன்ஸ் யூஸ் பண்ண போனா அங்கே ரெஸ்டாரன்ஸ் யூஸே பண்ண முடியல. கோக்குரு ஒரு கேக்காகுரியா மாறின்னு சொல்றான், நான் வந்து உன் கூட இருக்க மாட்டேன், மரியாதையா போயிடு. திடீர்னு அவன் ஏந்துக்கிறான். இப்பதான் அவளுக்கு புரியுது இந்த மாதிரி எல்லாமே கனவு தான். கோக்குரு எங்க இருக்கான்? அவன் எப்பயோ போயிட்டான். அவனை எங்க தெரியும் காணும். அப்ப கண்டிப்பா அவன் அங்கதான் போயிருப்பான். நான் போய் ஹெல்ப் பண்ணணும். இல்ல பெனியோ இந்த மாதிரி இந்த கண்டிஷன்ல நீங்க என்ன பண்ண போறீங்க? இங்கே உட்காந்து ரெஸ்ட் எடுங்க. இல்ல உங்களுக்கு புரியாது, இந்த மாதிரி நான் போக தான் போறேன். அங்க அரிமாவும் வந்து சொல்றான், இல்ல நீ வந்து ரெஸ்ட் எடுக்கிறது நல்லது. அங்க பாட்டியும் சொல்றாங்க, பாத்தியா அந்த ஃபேங் பாய் அவன் வந்து இத்தனை நாள் இத்தனை மாசம் இத்தனை வருஷமா அவன் கூட இருந்தான். இப்ப அவனோட ஃபீலிங்ஸை காட்டாம இப்படி போயிட்டான் உன்னை தனியா விட்டு. அதனால அவனை மறந்துரு. என்னால மறக்க முடியாது. அவன் என்னதான் என்ன வெறுத்தாலும் எனக்கு வந்து அவனை வெறுக்க முடியாது. நான் இப்போ அவனை காப்பாத்தணும். ஏன்னா நாங்க ப்ராமிஸ் பண்ணோம் இந்த மாதிரி நாங்க ரெண்டு பேருமே ஒன்னா ஸ்ட்ராங் ஆகும்னு. ஆனா இப்போ அவன் ரொம்ப கஷ்டப்படுவான். அவன் சைடுக்கா நின்று நான் சண்டை போடணும். இல்ல இப்போ லவ்வோ ஹேட்டோ எதுவுமே நம்மளுக்கு மேட்ரு இல்ல. இப்போ நீ ரெஸ்ட் எடுக்கிறது அதுதான் முக்கியமான விஷயம். அப்படியே கோக்குரு தாக்குறான். இருந்தாலும் அந்த அட்டாக் அவன் மேல எதுவுமே வேலை செய்யல. அங்க ரெண்டு பேருமே ஏர் புல்லட் வச்சு தாக்குறாங்க, அதுவுமே வேலை செய்யல. பரவாயில்லையே உன்னோட அட்டாக்ஸ் எல்லாம் அருமையா இருக்கு. ஆனா நீ இப்போ என்ன பண்ண போற? திடீர்னு அவன் முன்னாடி இது வரைக்கும் இறந்து போயிருப்பாங்களே ஹன்சுகாவா இன்சிடென்ட்ல, அவங்க எல்லாரையுமே அவன் வர வைக்கிறான். இதனால அவன் எமோஷனல் ஆவான் அப்படின்னு நம்ம யூட்டா பாக்குறான். ஆனா அவன் எமோஷனல் ஆகல. இந்த மாதிரி நான் இதுக்கெல்லாம் மயங்க மாட்டேன். இதனாலதான் இத்தனை நாளா ரொம்ப ட்ரைனிங் எடுத்து ஸ்ட்ராங் ஆன. ஸோ இதுக்காகலாம் நான் மயங்குவேன் அப்படின்னு நினைக்காத. பரவாயில்லையே நீ வாழ்ந்துட்ட, அதே மாதிரி மெச்சூராகவும் இருக்க. ஆமா இல்லையா பின்ன இந்த மாதிரி எல்லாம் தப்பும் ஓமாலதான். நான் உன்னாலதான் எவ்வளவு பிரச்சனை. என்ன என்னால அப்படின்னு நீ சொல்ற? என்னோட பாஸ்ட பத்தி உனக்கு தெரியுமா? என்னோட பேரண்ட்ஸ் அவங்க வந்து எப்படிப்பட்டவங்கன்னா அவங்களால எதையுமே அடைய முடியல. எனக்குன்னு ஒரு சிஸ்டர் இருக்கா, அவ யூஸ்லெஸ் தான். அடுத்தது நம்ம டீச்சரு, அவரு பார்த்தா சும்மா கத்திக்கினே இருப்பாரு. அதுக்கப்புறம் தான் நான் உன்னை பார்த்தேன், நீயும் எல்லார மாதிரியும் இருப்ப அப்படின்னு நான் யோசிச்சேன். ஆனா அப்படி இல்ல, நீ டிஃபரெண்டா இருந்த. ஆனா இப்பதான் அந்த விஷயம்லாம் எனக்கு கிளியர் ஆச்சு. அந்த ஹபினோ ஷேமன் அந்த பர்சனோட மெமரியால நீ யாரு, உன்னை பத்தின எல்லா விஷயமும் உனக்கு தெரிய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது நீயும் நானும் ஒன்னாகணும்னு. ஏன்னா நீயும் நானும் ஒரே மாதிரி தான். சோ நம்ம ரெண்டு பேருமே பிரியக்கூடாது. அப்படின்னா நீயும் என் கூடயே இருக்கணும், அதாவது என்னோட உடம்புக்குள்ள. ஆனா அதுக்கு நம்ம கோக்கரு ஒத்துக்கவே இல்லை. அப்படியே பயங்கரமா தாக்குறான். ஆனா அதுல இருந்தும் அவன் தப்பிக்கிறானா. சோ ரெசரன்ஸை யூஸ் பண்ணலான்னு வரான். அப்புறம் தான் ஆளைக்கே புரியுது இந்த மாதிரி பெனியும் இல்ல. இன்னமும் நீ அந்த ரெசரன்ஸை பயன்படுத்த போறியா? நீ மறந்துட்டியா உன் பக்கத்துல அந்த பொண்ணு அவ இல்ல. இப்போ நான் இருக்கும் போதே அவளை பத்தி நீ யோசிக்கிற. இதனால இன்னமும் அவன் அடிக்க ஆரம்பிக்கிறான். அப்படியே சீன் இந்த சைடு வந்து எல்லாமே அந்த பையனாலதான். அவன் வந்ததுல இருந்து இவன் வந்து அப்படியே மாறிட்டா. இவளோட வாழ்க்கை ரொம்ப சோகமா போச்சு. ஏன்னா அந்த அன்சுகாவா இன்சிடென்ட் வந்தது. அதுக்கு முன்னாடி அவங்க அப்பா அம்மாவை இழந்தா. அதுக்கப்புறம் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் பிரதரு எல்லாருமே இழந்தா. இத்தனைக்கு அவ ரொம்ப சோகமான, யாரு கூடயும் பேசுறதும் இல்ல. அதுக்கப்புறமா அவ ஒரு ட்வின் ஸ்டாராமானா கோக்கருவியும் மீட் பண்ணா. அதுக்கப்புறம் தான் அவளோட மூஞ்சில நான் ஒரு சிரிப்பை பார்த்தேன். ஆனா இப்ப எல்லாமே தப்பா போகுது. எதுக்கு அவளை கொண்டு இப்படி நடக்கணும்? இதெல்லாம் சரிதானா? இப்போ அதுக்கும் மேல நம்ம ட்வின் ஸ்டார் அந்த கோக்கரு ஒரு கேட்டலிஸ்டிக் கிங்கு. இப்போ என்னதான் ஆக போகுது? எல்லாமே சரியா தான் போகும், கவலைப்படாதீங்க. வெளியில வரும்போதே அங்க ஷெய்கன்னு சொல்றாரு, ஆமா எங்க அவன்? நான் வந்து அவனை ஃபைட் பண்ண அனுப்பிட்டேன். அதாவது அவனாதான் போனா. நீ வந்து என்ன சொல்ற அறியுமா? நீ என்ன அந்த ஹபினோ சேமி அவரை வந்து நம்புறியா என்ன? எனக்கு வந்து அவர் மேல
மேல நம்பிக்கை இல்ல. ஸோ எங்க இருக்கான், நான் வந்து அவனை போய் காப்பாத்தணும். இல்ல செய்கன், இந்த மாதிரி நீ தேவையில்லாம போக கூடாது. அவன சின்ன பையன் இல்ல, இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம சொல்லி புரிய வைக்க. அவனை வளர்த்துட்டான், இப்போ ஒரு அடல்ட்டா மாறிட்டான். ஸோ அதனால அவனையும் முடிவெடுத்து போனான். ஆனா செய்கனுக்கு இன்னமும் கவலையா தான் இருக்கு. ஏன்னா அவருக்கு நம்பிக்கையே இல்லை இந்த மாதிரி அவரு சொன்னதெல்லாம் உண்மையாகும்னு. இந்த சைடு அங்க பயங்கரமா தாக்க ஆரம்பிக்கிறான். நீ வந்து பெனியவை மறக்க மாட்டல, நான் அடிக்கிற ஒவ்வொரு அடியில நீயே மந்து போற பெனிய பத்தி. ஒரு கட்டத்துல அங்க கோக்கரும் கேக்குறான், ஆமா நீ வந்து எவ்வளவு விஷயத்த பண்றிய, இதெல்லாம் நீ எதுக்கு பண்ற? ஆனா அவன் எதுவுமே சொல்ல மாட்டான். இதனால இன்னமும் கோக்கரு பயங்கரமா தாக்குறான். நான் ஒரு ஹியூமன் இல்லதான், நான் ஒரு கெக்ககோரி தான். சொல்லு, நான் தோத்து போனக்கு அப்புறம் நீ இந்த உலகத்தை என்ன பண்ண போற? உண்மையா சொன்னா எனக்கு இந்த உலகத்து மேல எந்த விதமான இன்ட்ரெஸ்டும் இல்ல. எப்படி பார்த்தாலும் இந்த உலகம் அழியதான் போகுது. இங்க இருக்கிற ஹியூமன்ஸ், மகானம் கேட்டு, ரியல் கேட்டு, ஏன் அந்த கேக்காகோரி பாசாரா எல்லாமே அழிஞ்சு போகுது. எனக்கு வெறுமா தேவைன்னா நான் கூட சண்டை போடணும். அதுக்காக தான் நான் இங்க வந்தேன். இந்த உலகத்தை பத்தியும் மத்த விஷயத்த பத்தியும் நான் கவலையே படல. ஈவன் நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டு யாரு ஜெயிக்கிறா யாரு தோக்குறா அதுல கூட எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. வெறுமா அவன் கூட சந்தோஷமா சண்டை போட்டு என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு தான் வந்தேன். நான் கோக்கருக்கு தெரியுது இவன் வந்து அப்படியே விட்டு இருக்க மாட்டானு. இந்த டைம்ல அவன் பெனியோவையும் யோசிச்சு பாக்குறான். ஏன்னா அவன் ப்ராமிஸ் எல்லாம் பண்ணிருப்பான் ரெண்டு பேருமே ஒன்னா ஸ்ட்ராங் ஆகலான்னு. ஆனா எதுவுமே நடக்கல. மன்னிச்சிரு பெனியோ, இந்த மாதிரி என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. ஆனா நீ கவலைப்படாத, உனக்காகவும் மத்தவங்களுக்காகவும் இந்த உலகத்தை நான் ப்ரொடெக்ட் பண்றேன். யாருக்குமே ஒண்ணுமே ஆகாது, திரும்பவும் அந்த மாதிரி எதுவுமே நடக்காது. என்னோட பவரை வெளிக்கொண்டு வர போறேன். வா கோக்கரோ, உனக்காக தான் நான் வெயிட் பண்ணேன். இந்த பவரை நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். சீன் அப்படியே பாஸ்ட்டுக்கு போகுது. அங்க அரிமா ஏதோ ஒரு ஸ்பெல்ல போட்டிருப்பாரு. அவர் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆகாம இருக்கதான் போட்டிருப்பாரு. அப்படி அதிகமா போச்சுன்னா இவனை கொல்ற மாதிரி ஆகும். அங்க யூட்டாவும் சொல்றான், வா கோக்கரோ, நம்ம ரெண்டு பேருமே சாகுற வரைக்கும் சண்டை போடலாம். அங்க சண்டை ஆரம்பிக்குது. கோக்கரோ சம வேகமா வந்து பயங்கரமா தாக்க ஆரம்பிக்கிறான். கோக்கரோ பரவாயில்லையே, நல்லா தாக்குறியே, நான் நினைச்சா என்னோட 100% பவரை காட்ட முடியும். அதுக்குள்ளேயே கோக்கரோ இன்னமும் தாக்க ஆரம்பிக்கிறான். யூட்டாக்கே அங்க வலிக்குது. நல்லா ஃபீல் பண்ண முடியுது நீ வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கன்னு. பரவாயில்லையே, நீ உன்னோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தை போடுற போல. ஆமா, இந்த மாதிரி நான் உன்னை விடவும் ரொம்ப ஸ்ட்ராங். ஏன்னா நானே ஒரு கசு தான். ஏன்னா நானே ஒரு கெக்ககோரி தானே. அதனால நான் உன்னை விடவும் ஸ்ட்ராங் தான். அங்க இன்னமும் அவன் பயங்கரமா தாக்க ஆரம்பிக்கிறான். அங்க யூட்டாவோட உடம்பு இன்னமும் வலிக்க ஆரம்பிக்குது. நீ அடிக்கிற அடி, அந்த ஒவ்வொரு அடியும் நல்லா ஃபீல் பண்ண முடியுது. அது வந்து என்னோட உடம்புல பாஞ்சு ரொம்ப நல்லா இருக்கு. இது வந்து எனக்கு ஒரு புது விதமா இருக்கு. உயிரோட இருக்கும் போது இந்த மாதிரி வலியை நான் அனுபவிக்கல. கோக்குரு இன்னமும் தாக்கு, இந்த வலி இது வந்து எனக்கு புதுசா இருக்கு, நல்லா இருக்கு, இன்னமும் தாக்கு, இன்னமும் தாக்கு. ஒரு கட்டத்துல கோக்குரு அப்படியே கொல்லலான்னு போவான். ஆனா அப்படியே நிக்கிறான். நான் ஒன்னும் உன்னோட ட்ராப்ல விழ போறதும் இல்ல, நான் திரும்ப மாட்ட மாட்டேன். எனக்கு தெரியுது நீ இன்னமும் என்ன வலையில மாட்ட வைக்கணும், நான் கோவமாகணும், திரும்ப அந்த ஃபார்முக்கு போகணும் அப்படின்னு யோசிக்கிறேன்னு தெரியுது. ஆனா நான் அப்படி ஆக மாட்டேன். கோக்குரு, நீ வந்து ஏமாந்திருப்ப அப்படின்னு யோசிச்சேன். ஆனா நீ ஏமாறல. ஈவன் நான் கேத்தலிஸ்டிக் கிங்கா இருந்தாலும் அப்படி ஆக விட மாட்டேன். ஏன்னா எனக்குள்ள சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருமே இருக்காங்க. அவங்களோட நம்பிக்கை, அதை நான் வீண் போக விட மாட்டேன். என்ன கோக்கரோ, உன்கிட்ட நான் இதை தான் எதிர்பார்த்தேன். இன்னமும் நான் வந்து எதிர்பார்க்கிற நிறைய விஷயம் உன்கிட்ட இருக்கு. அதே தான் நானும் உன்னை கொல்ல போறது இல்ல. நான் உன்கிட்ட ஜஸ்ட் பேசதான் வந்தேன். இந்த உலகத்தை நீ எதுவும் பண்ணக்கூடாது, நீ தப்பான வழியை நோக்கி போற. ஆனா யூட்டா அப்படியே அவனோட உடம்பை கிழிக்கிறான். இதனால இன்னொரு ஃபார்ம் வெளியில வருது. பாத்தியா, இதுதான் டோல் கார்டியனும் அந்த பாசராங்க. இது வரைக்கும் நான் தோக்கச்ச பாசராவோட பவர் எல்லாமே இணைஞ்சிருக்கு. எதுக்கு, ஏன் இப்படி பண்ற? நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், வெறுமா உன் கூட நான் ஃபைட் பண்ணணும். அங்க ஒரு பஞ்சு தான் அடிக்கிறான். அதுக்கே அந்த இடம் அப்படி பள்ளமாகுது. அங்க கோக்கரும் தாக்குறான். தாக்கின்னு இருக்கும் போது யூட்டா சொல்ல ஆரம்பிக்கிறான். சீன் அப்படியே பாஸ்ட்டுக்கு போகுது. இந்த மாதிரி ரெண்டு பேருமே ஒண்ணு அப்படின்னு தான் நம்ம யூட்டா யோசிச்சிருப்பான். ஆனா யூட்டா என்னதான் ஒன்னாகலாம் அப்படின்னு ட்ரை பண்ணாலும் கோக்கர் வந்து அவளுக்கும் கட்டுக்கல. இவங்க ரெண்டு பேருக்குள்ள பகை இருக்கதான் செஞ்சது. ஆனா ஒரு கட்டத்துல செய்கன் வந்து ஒரு ரூம்ல அடைச்சிருப்பாரு. அங்க இந்த புகை வருமா, அது முடிகிற வரைக்கும் இவங்க உள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. அந்த புகையை நீங்க எதிர்க்கணும்னா உங்களோட ஸ்பெல்ல வந்து நீங்க யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். சோ அது யூஸ் பண்ணலன்னா நீங்க இங்கேயே இருந்து போயிடுவீங்க. ஃபுட்டு அதெல்லாம் அது முடிஞ்சக்கு அப்புறம் நான் ஓபன் பண்ணுவேன். யார் உயிரோட இருக்காங்களோ அவங்க பொழைப்பாங்க. ஸோ இவங்களுக்கும் வேற வழி இல்லாம அங்க ஒன்னா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல அதுவும் முடிய போகுது. கூட்டா மயங்கியே விழ போறான். கோக்கரும் அதுக்குள்ள காப்பாத்துறான். நீ வந்து விழக்கூடாதுரா, நீ வந்து ஏன்டா என்ன காப்பாத்தின, அது நல்ல விஷயம் தானே, நான் செத்துட்டா உன்னோட ஒரு ரைவல் அது வந்து கம்மியாயிடும், அதுக்கப்புறம் நீ நிம்மதியா இருக்கலாம். இல்ல அப்படி இல்ல, இந்த மாதிரி நம்ம ரெண்டு பேருமே ஒன்னா ஸ்ட்ராங் ஆகணும். அதாவது நீயும் நானும் ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான எக்ஸர்சிஸ்டா மாறணும் அப்படி சொன்னவன். ஆனா நீ வந்து இப்ப ஏமாத்திட்ட. எல்லா தப்புமே ஓ மேலதான் இருக்கு. இந்த மாதிரி நீ ஏமாத்திட்ட. ஆனா இப்பயும் நான் சொல்றேன், இந்த மாதிரி நீயும் நானும் ஒண்ணுதான். நம்மளோட பவர்ஸும் ஒரே மாதிரி தான். இருந்தாலும் கோக்கரும் அங்க கேட்கற மாதிரியே இல்ல. இந்த சைடு அரிமாவும் அங்க சொல்றாரு, இந்த மாதிரி அவங்க ரெண்டு பேரும் தான் சூஸ் ஆயிருக்காங்க ஒரு ட்வின் ஸ்டாரா. சோ அவங்க ரெண்டு பேரும் கலந்தாதான் யாங் நேச்சரும் யங் நேச்சரோட சேர்ந்து ஒரு குழந்தையை உருவாக்கும் அந்த விஷயம். அதனால இந்த உலகம் வந்து திரும்ப அமைதியாக நிறையவே வாய்ப்பு இருக்கு. அந்த பர்சன் கிட்டயும் ஒரு தியரி இருக்கு, இந்த மாதிரி உலகம் தப்பா மாறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பாசிபிலிட்டி எப்படி வேணா மாறும். குழந்தை பிறக்கும் போது அது ட்வின்ஸா பிறந்தா ஒண்ணு நம்ம யூட்டா மாதிரியும் ஒண்ணு நம்ம பெனியோ மாதிரியும் இருக்கலாம். சோ அதனால எது எப்படி போகும் நம்மளால சொல்ல முடியாது. சோ இத பத்தி எல்லாம் இவங்க பேசின்னு இருக்காங்களா. இந்த சைடு அங்க பயங்கரமா தாக்குறான். என்ன கோக்குறோம், இந்த மாதிரி அவ்வளவுதானா, என்னமோ கோமாய் தாக்குறான்.
அந்த இடமே தரமட்டமா அழியுது. ஏய் கடைசியா நான் சொல்றேன், இந்த உலகத்தை நீ எதுவுமே பண்ணக்கூடாது. இப்படி இவன் சொல்லும் போது தான் அங்க யூட்டாக்கே ஒரு விஷயம் ஸ்பார்க் ஆகுது. ஆனா இவனுக்கு நெருக்கமா இருக்கிறது யாரு? மத்தவங்கள வச்சு இந்த உலகத்தை நம்ம வந்து அழிக்கலாம். சோ கோக்குறோம், நம்ம என்ன ரியலான உலகத்தை அழிக்கலாமா? அதனால ஒரு பெரிய டிராகன்ஸ் பார்ட்டியை உருவாக்குறான். வரியா கோக்குறோம், நம்ம வெளியில போய் ஒரு கேம் விளாடலாமா? அப்ப பாக்கலாம் உன்னால காப்பாற்ற முடியுதானே. நீ எல்லாரையுமே காப்பாற்றணும்னா ரொம்ப கஷ்டப்படணும். கோக்குறோம் இன்னமும் கடுப்பாயிட்டு பயங்கரமா தாக்குறான். நீ வந்து அப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்றதுக்கும் விட மாட்டேன். ஆனா தாக்கும் போது அவனோட கண்ட்ரோலும் கொஞ்சம் கொஞ்சமா போகுது. அவனுக்கு யார் யாரெல்லாம் ஞாபகம் இருக்காங்களோ எல்லாத்தையுமே மறக்க ஆரம்பிக்கிறான். லாஸ்டா ஷேகனு மத்த 2 பேரு, அவங்க 2 பேருமே மஞ்சள் போயிடறாங்க. அவ்வளவுதான், என்னோட ஆசை இப்படியே நிறைவேற்றும் போல. கடைசியா ஒரு பஞ்ச் அடிக்கிறான். இதனால அவன் ரியல் வேர்ல்டுல வந்து விழுறான். பரவாயில்லையா கோக்குறோ, எப்படியோ நீ வந்து ரியல் வேர்ல்டுக்கு எனக்கு கொண்டு வந்துட்ட. அவ்வளவுதான், நான் சொன்ன மாதிரியே என்னோட ஆசை நிறைவேற போகுது. இப்போ நான் டிஸ்ட்ராய் பண்ணலனா கூட நீ வந்து கண்டிப்பா இந்த உலகத்தை டிஸ்ட்ராய் பண்ண போற. அங்க கோக்குறோ அவனோட கண்ட்ரோல மீறி போறான். அவனுக்குள்ள என்ன ஆகுதுன்னு தெரியல. அவனுக்கு 4 கண்ணெல்லாம் முளைக்குது. உள்ள கோக்குறவும் ஏதோ ஒரு டைமென்ஷன்ல மாட்டின்னு இருக்கான். திடீர்னு பின்னாடி அங்க பெனியோட சவுண்ட் கேக்குது. பெனிய கூட பழகுனது, பெனிய கூட பேசுனது எல்லாமே அவனுக்கு ஞாபகம் வருது. இல்ல நீயும் மஞ்சு போக கூடாது, எனக்கு இருக்கிறது நீ ஒண்டி தான். அப்படியே சீன் பிரசன்ட்க்கு வருது. அங்க கோக்குறவும் அப்படியே வெடிக்க ஆரம்பிக்கிறான். அந்த ரிச்சுவலும் பர்ஃபார்ம் ஆகுது. திடீர்னு அது அப்படியே நின்று அவனோட உடம்புக்குள்ளேயே எல்லாமே வருது. அவ்வளவுதான், நான் நினைச்சது நடக்க போகுது. எல்லாமே மூஞ்சி போயிடுச்சு. இந்த சைடு அரிமாக்கும் புரியுது ஏதோ ஒரு விஷயம் தப்பா நடக்குதுன்னு. அவ்வளவுதான், இந்த மாதிரி இந்த உலகத்தோட புது பிகினிங் அது வந்து ஆரம்பிக்க போகுது. யூட்டாவும் ஒரு பாட்டை பாடிங்கன்னு பழைய விஷயத்தை யோசிச்சு பார்க்கறான். அங்க கோக்குருவும் ஒரு பெரிய மாஸ்டரா ஏந்து நிக்கிறான். இங்கேயும் இந்த எபிசோட முடியுது. இந்த எபிசோட்ல 3 எபிசோட நம்ம பார்த்திருப்போம். மறக்காம கீழே ஒரே ஒரு லைக் ஒண்டி போட்டுருங்க. இந்த அனிமேல நம்ம வந்து ரெஃபரன்ஸா பார்த்ததுன்னா அது அட்டாக் அண்ட் டைட்டன் மாதிரி இவன் பெருசா இருப்பான், அது ஒண்ணு. அதுக்கப்புறம் எனக்கு தோணுதுன்னா நருட்டோ அனிமேல 6 பேக் சாக்கரோட நிப்பான்ல, அந்த சீனும் இவனோட பவரை யூஸ் பண்ற அந்த சீனுமே கொஞ்சம் லிங்க் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இன்னமும் ஒரு 4 எபிசோட் தான் நம்ம சீக்கிரமாவே பார்த்துடலாம். இந்த எபிசோட் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். லைக்ல உங்களோட சப்போர்ட்டை காட்டுங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சாயனரா.